ஹாய் காய்ஸ், இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு தான் கிளம்பிட்டோம். வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டே இருந்துச்சு. அவர்கிட்ட எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்களேன், வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவர் ரொம்ப நேரமாக யோசிச்சு சரிவா ஆற்றுக்கு போகலான்னு சொல்லிட்டு என்னையும் என்னோடய பையனையும் கூப்பிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டு நாங்களும் பைக்கில் கிளம்பிட்டோம் அவர் கூட. அத்தை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே பைக் பார்க் பண்ணிட்டு மீன் தூண்டில் எடுக்கணும். அவங்க வீட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் மீன் தூண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மண்புழு மட்டும் ஒரு அளவாக ஒரு 5 மண்புழு போதுன்னு சொல்லிட்டு அதையும் ரொம்ப நேரம் தேடி போராடி ஒரு 5 மண்புழு எடுத்துட்டோம். இவ்வளோ வேகமாக எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு தான். இன்னும் போகிற வழி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மழையெல்லாம் வந்து கொஞ்சம் சேராக இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. இது அவரோட ஊர் தான். அவருக்கு நடந்து பழக்கமான இடங்கிறங்காட்டிக்கு அவர் கொஞ்சம் ஸ்பீடாகவே நடந்தார். எனக்கு கொஞ்சம் புதுசு, அதனால் அவர் பின்னாடியே நானும் பார்த்து நடந்தேன். பின்னாடி ரொம்ப நேரமாக ஒரு சத்தம். என்னடான்னு திரும்பி பார்த்தா எங்கள் நாய்க்குட்டி பிங்கி தான் வந்துட்டு இருந்திருக்கா. நான் கவனிக்கலை. சரி பார்த்து தூரம் வந்துட்டுமே அவளை ரிட்டன் அனுப்பணும்னு சொல்லிட்டு எங்கள் கூடயே கூப்பிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அடிக்கடி அவளை மட்டும் திரும்பி பார்த்துக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி திரும்பி பார்த்தேன். பின்னாடியே தான் வந்தான். அந்த சைடு இந்த சைடு போனால், பட் எங்கள் பின்னாடி கரெக்டாக வந்துட்டா. ஃபைனலாக ஆற்றுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஆறு வந்துடும். ஒரு வழியாக என் பையன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். வீட்டிலேருந்து கிளம்பும்போது அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் நைட் ஆயிருன்ட்டு. அதனால் ரொம்ப சேடாக தான் இருந்தேன் இவ்வளோ நேரம். இப்போது அவர் அது இதுவும் பண்ணி கொஞ்சம் சிரிக்க வச்சுட்டாரு. அப்புறம் அவங்க கூட விளையாடிட்டு பேசி சிரித்து விளையாடிட்டே போனோம். நடக்கிற தூரமும் தெரில, கஷ்டமும் தெரிலங்கிற மாதிரி. கடைசி ஆற்றுக்கு வந்துட்டோம். எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு தண்ணி நார்மலாக தான் போயிட்டுருக்கு. எங்கள் நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் ஜாலியாயிருச்சு. அப்படியே இருந்துட்டு ஆற்றுக்கு அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். இந்த பக்கம் வந்துட்டோம். இது என்னென்னா மீன் வலைன்னு சொன்னார். இதெல்லாம் மீன் முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அந்த லாஸ்ட் வலையில் மீன் இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது ஜூம் பண்ணும்போது எப்படியோ அது கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் கவர் பண்ண முடியல. நாங்கள் வந்த குசியில் எங்கள் நாய்க்குட்டி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் கத்திகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டோம். கீழே விட்டதுக்கு ஒரே ஹாப்பி. எங்கேயோ புதுசாக வந்துட்டோம். இதான் ஃபஸ்ட் டைம் ஆற்றுக்கு வந்திருக்கான். அதனால் அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு ஒரே ஆட்டம், அங்கேயும் இங்கேயும் ஒரே ஓட்டமாக இருந்தா. அதுக்கப்புறம் மீன் வலையெல்லாம் ரெடி பண்ணி ஒரு வேலையை மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீன் வலையை போட்டு பார்த்தாரு. அது கொஞ்சம் ஆழமாக போகலன்னு சொல்லிட்டு ரிட்டன் எடுத்து போட்டுகிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக. மீன் தூண்டலில் மீன் மாட்டுற மாதிரி ஒரு இடத்துல நல்லா வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் ஆறெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இந்த சைடில் கொஞ்சம் மீன் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். மீன் அதிகமாக தான் இருந்துச்சு. என்னால் ஜூம் பண்ணி வீடியோ கவர் பண்ண முடியல. அதனால் சும்மா லைட்டாக மேலோட்டமாக மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்ன ஆறுனா பாலாறு தான். ஸோ ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் ஆற்றுக்கா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். போகிற வழியில் அவன் திரும்பி பார்த்தா நாய்க்குட்டி வருதா இல்லை என்னடா பண்ணுதுன்னு. அது பின்னாடியே தான் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இங்கேயே நின்றுட்டு தூரத்தில் மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். இந்த இடத்துல தண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணி போகிறத பார்க்குறக்கும் அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் இடம் சுத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே குளிக்கலான்னு தான் தோணுச்சு. ஆனால் என்ன குளிக்க முடியாது, டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குளித்தோம்னா நம்ம வீட்டுக்கு போகிறக்கு லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு சும்மா வீடியோ மட்டும் ஒரு சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்னோடய பையனையும் மண்ணில் உட்கார வச்சு விளையாட வச்சு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். டைம் ஓவர் ஆயிடுச்சுன்ட்டு. மீன் தூண்டலில் மீன் மாட்டிருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். ஆனால் மீன் மாட்டலை. அதனால் நாங்கள் கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தண்ணியில் நடந்து வரும்போது தான் என் பையன் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. தண்ணி வேணும்ன்ட்டு. அதனால் அவனையும் நிற்க வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிற்க வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகலான்ட்டு. வீடியோ ஃபஸ்ட்டில் நாங்கள் வந்து நாய்க்குட்டி கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது அவள் எங்களை கூட்டிகிட்டு போகிறாளாம். ஒவ்வொரு கட்டிலும் நின்று நாங்கள் வரோமான்னு செக் பண்ணிட்டு ஸ்பீடாக போகிறா. நாங்கள் வரது தெரிஞ்சுன்னா ஸ்பீடாக போகிறா. நாங்கள் வரது தெரியலனா அங்கங்கே ஸ்டாப் ஆகிக்கிற வராங்களா இல்லைன்னு பார்த்துட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ ஓவர். இனி வீட்டுக்கு போயிட்டு பையனை தூங்க வச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அந்த வேலையில் பார்த்துட்டு நாங்களும் ரெஸ்ட் எடுக்கிறோம். நீங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.